பேசுகிற இடம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்குல்ல. பின்னால பார்க்கும் போதே ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா இருக்குல்ல. இது நம்முடைய அந்தமான் தீவு தான். நம்முடைய அந்தமான் தீவுகள்ல 500க்கும் அதிகமான தீவு இருக்குதான். ஆனா ஒரு 36 தீவுகளை தான் மக்கள் வசிக்கிறாங்க. விமானத்தை இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஒவ்வொரு தீவுகளும் கடல்ல பந்துகள் மிதக்கிறதை போல மிதந்து கொண்டு இருக்கிறது. இந்த அந்தமான்ல இருந்து உங்களோட பேசுவது எனக்கு சந்தோஷம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் முன்பாக நடந்து போகிறார். உங்களை பார்த்துட்டு ஆண்டு சொல்றார், என் மகனே, என் மகளே, தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்பாக நான் நடந்து போகிறேன். தடைகள் இன்னைக்கு அநேகருக்குள்ள சோர்வை கொண்டு வருகிற காரியம். என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் தடைப்பட்டு போச்சுது, திருமண காரியம் திரும்ப கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளை பயப்படாத, மகனை பயப்படாதே, நான் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்பாக நடந்து போகிறேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுடைய தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். இந்த தடை எதனாலே வருகிறது என்று சொன்னால் 2 காரியங்களை வேதம் சொல்லுகிறாரு. பவுல் அப்போஸ்தலன் என்ற தேவ மனிதர் தன்னுடைய 2 அனுபவத்தை குறிப்பிடுகிறார். ஒன்று, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆவியானவரோ எங்களை தடைப்படுத்தினார். அப்போ கர்த்தரால் உண்டாகிற தடைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில உண்டு. ஆண்டவர் சில காரியத்தை தடுக்கும் பொழுது அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். ஏற்ற காலத்திலே வழி திறக்கப்படும். இது ஆண்டவரால் தடை உண்டாக்கப்படுகிறது என்றால் ஆண்டவரை நம்ம துதிக்கணும், ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏற்ற காலத்தில் அந்த வழி திறக்கப்பட்டு காரியங்கள் வாய்க்கும். அதே மாதிரி 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், சாத்தானோ எங்களை தடைப்படுத்தினார். உங்கள் மத்தியிலே வர நான் பிரயாசப்பட்டேன், சாத்தான் எங்களை தடைப்படுத்தினான். சாத்தானுக்கு ஒரு பெயர் தடைப்படுத்துகிறவன், தடை உண்டு பண்ணுகிறவன். அவனால் உண்டான தடை. சாத்தானால் ஒரு தடை வருமானால் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து ஜெபிக்கணும், துதித்து ஜெபிக்கணும். அந்த தடை உடைக்கப்படும். வேறு புஸ்தகம், நதியினால் ஒரு தடை உண்டான போது ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து தண்ணீரை குவியலாய் நிற்க பண்ணினார். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. தடைகளை மாற்றி வழிகளை உண்டாக்க ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இந்த மாதத்தில் அந்த அற்புதத்தை பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா விசுவாசத்தோட ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது, தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தராய் முன் நடக்கிறீர். இந்த நாட்களில் தடைகளை மாற்றி வாய்க்க பண்ணி இந்த மகிழ்ச்சியோடு சொல்லி பாருங்க, அற்புதத்தை காண்பீர்கள். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். தடைகளை மாற்றுகிற தேவன் முன் நடந்து கொண்டிருக்கிறீர். இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு இந்த மாதத்துல எல்லா தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணணும், வழிகளை திறக்கணும். அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகள் கண்டு மகிழ்ந்து களி கூறணும். நீர் வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாதவன். சொன்னபடி இயேசுவின் நாமத்தில் தடைகளை மாற்றி காரியத்தை இந்த மாதத்தில் வாய்க்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.